வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் பகடை கணக்கு இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற எல்லா டைப்புமே ஒரே வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருக்கிறதுலே ஈஸியான டாப்பிக்கில் இதுவும் ஒன்று. பெருசாக எதுவுமே மனப்பாடம் பண்ண தேவையில்லை. கொஸ்டின் பார்க்க போகிறோம், ஆன்சர் பண்ண போகிறோம். மினிமம் 5 செகண்ட்லேயே ஆன்சர் பண்ணலாம். ஒரு சில கொஸ்டின் ஒரு 10லேருந்து 15 செகண்ட் தான். மேக்ஸிமம் 20 செகண்டுக்குள்ளவே ஆன்சர் பண்ணிடலாம். அது எப்படின்றத ஒவ்வொரு டைப்பையும் சொல்கிறேன். என்னென்ன பண்ணுன்றத ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா போதும். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேறு எந்த சந்தேகமும் வராது. முதல்ல நிலையான பகடை. நிலையான பகடைனா நம்மளுக்கு கூடுதல் 7 வரணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய எண் சின்ன எண் இருக்கு இல்லைங்களா, மொத்தமாக பகடையில் 1 2 3 4 5 6 6 எண்கள் இருக்கும். 6 பக்கத்தில் 6 எண்கள் இருக்கும். அது 1லேருந்து 6 எண்கள் இருக்கும். நம்மளுக்கு நிலையான பகடைனா கூடுதல் 7 வரணும். ஏன்னா அப்படி போட்டிங்கன்னா தான் மிச்சம் எல்லாமே மேட்ச் ஆகும். இப்போது 1ஐயும் 6ஐயும் கூட்டினோம்னா 7, அப்போ 1க்கு ஆப்போசிட்டில் 6 வரும். 2ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா 7, அப்போ 2க்கு ஆப்போசிட்டில் 5 வரும். அடுத்து 3ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 7 வரும். அப்போது 3 4 தான் ஆப்போசிட்டில் அமையும். இது பேசிக்கான விஷயம். அதே போல் இதில் ஒரே ஒரு கான்செப்ட் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா இப்போது 2 வீட்டோட வரிசை இருக்குது. இப்போது நம்ம இங்கே இருக்கோம் இல்லைங்களா, நம்ம வீடு இங்கே இருக்குது. நம்மளுக்கு பக்கத்தில் 2 வீடு இருக்குது. ஆப்போசிட்டில் அதே மாதிரி 3 வீடு இருக்குது. இப்போது நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்துருச்சு இல்லைங்களா, அந்த வீடு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது நம்மளுக்கு பக்கத்தில் வந்துருது. இந்த கான்செப்ட் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஆப்போசிட்டில் வர மாட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். இது தெரிஞ்சாவே நிறைய சமக்கு ஆன்சர் பண்ணிடலாம். விரிந்த நிலை பகடை கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பகடை கொடுப்பாங்க. இப்போ விரிந்த நிலை பகடைனா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வெளியே இருக்கு இல்லைங்களா, இந்த பக்கம் வெளியே இருக்கிறதும் இந்த பக்கம் வெளியே இருக்கிறதும் எதிர் எதிர் திசையில அமையும். அப்போ இந்த சிம்பிளுக்கு எதிர்க்க கொஸ்டின் மார்க் இது அமையும். அடுத்து இங்க டாலருக்கு எடுத்தோம்னா அது 1 விட்டு 1 சரிங்களா, டாலருக்கு 1 விட்டு 1னா 8 வரும். அடுத்து இருக்கிறது ஸ்டாருக்கு 1 விட்டு 1 வந்துச்சுன்னா சி வரும். பாருங்க, இப்போ இந்த டாலருக்கு பக்கத்துல ஸ்டார் இருக்கு, அப்போ ஆப்போசிட்ல அது அமையாது சரிங்களா. அந்த ஒரே கான்செப்ட் தான். இதுல பாருங்க, எதுவுமே பக்கத்துல வரது ஆப்போசிட்ல அமையாது. இது கூட பாத்தீங்கன்னா இப்படி மடிச்சிங்கன்னா இதுக்கு பக்கத்துல டாலர் வரும், கொஸ்டின் மார்க் பக்கத்துல டாலர் வரும். ஆனா இது சிம்பிளும் இதுவும் பக்கத்துல வராது. பக்கத்துல வர விஷயம் அதுல வராது. அது ஒன்று மட்டும் கவனமா இருங்க. அதை வச்சே நிறைய ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி பகடையெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஆப்ஷன் வெரிஃபிகேஷன். அந்த ஆப்ஷன் வெரிஃபிகேஷன்னா நீங்க இந்த மாதிரி எதுவுமே போடாம டைரக்டாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷனை பார்த்து அதுக்கு தான் சொன்னேன், இந்த பக்கத்துல வர விஷயம் எதிர்க்க வராது. அந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நம்மளுக்கு கேட்கறதே எதிரில் என்ன வரும். இப்போ 2 கேட்குறாங்க, 2க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்ன்றதான் கேட்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்த்தோம்னா ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்படி ஆப்ஷன் வெரிஃபிகேஷன்ல உங்களுக்கு ஆன்சர் வரலைன்னா அடுத்ததுல இந்த மாதிரி பகடையில ஃபர்ஸ்ட் 2 காமனா இருக்கான்னு பாருங்க. 2 எண்கள் எதுக்குன்னா காமனா இருக்கான்னு பார்க்கணும் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2ம் 5ம் காமனா இருக்கு. அப்போ இங்கேயும் 2ம் 5ம் காமனா இருக்கு. இந்த மாதிரி 2 எண்கள் காமனா இருக்கிறப்போ மிச்சம் இருக்கு பார்த்தீங்களா எண்கள் 3, இந்த பக்கம் 6. அப்போ 3க்கு ஆப்போசிட்ல 6 அமையும், 6க்கு ஆப்போசிட்ல 3 அமையும். இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் பண்றோம். ஆப்ஷன் வெரிஃபிகேஷன்ல ஆன்சர் வரலன்னா நம்ம இந்த மாதிரி பகடையை ஒப்பிடும்போது 2 நம்பர் காமனா வந்துருச்சுன்னா, அதாவது 2 நம்பருமே சேமா வந்துருச்சுன்னா மிச்சம் இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு எண்ணு, அந்த ஒரு எண்ணு தான் நம்மளுக்கான ஆன்சர். அதாவது அந்த ஒரு எண்ணு ரெண்டு பகடையில ஒவ்வொரு எண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த 2 எண்ணு தான் ஆப்போசிட் டு ஆப்போசிட் அமையும், அதாவது எதிர்பக்கத்துல அமையும். அடுத்து இப்போ 2 காமனா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டீங்க. அப்பயும் ஆன்சர் வரலன்னா 1 காமனா இருக்கும். இப்போ இந்த 2 பகடையில பார்த்தீங்கன்னா 4 காமனா இருக்கு, 4 காமனா இருக்கு. ரெண்டுத்திலுமே 4 எழுதிட்டு கடிகார முள் திசையில, அதாவது இந்த பக்கம் திருப்போம் இல்லைங்களா, அப்படி திருப்பினீங்கன்னா 4 பக்கத்துல 6, அதே மாதிரி இதையும் திருப்பினோம்னா 6 பக்கத்துல 1, இதே மாதிரி இதையும் கடிகார திசையில திருப்பணும்னா 4 பக்கத்துல 3, 3க்கு அடுத்து 5, இந்த மாதிரி திருப்பணும். நீங்க கடிகார முள் திசையில திருப்பினாலும் சரி, எதிர் கடிகார திசையில திருப்பினாலும் சரி, உங்களுக்கு ஆன்சர் ஒன்று தான் வரும். ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, இது கடிகார முள் திசையில திருப்பினீங்கன்னா இதையும் கடிகார முள் திசையில திருப்பணும். இதே எதிர் கடிகார திசையில திருப்பினீங்கன்னா எதிர் கடிகார திசையில திருப்பணும். அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். இப்போ இந்த மாதிரி திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, இந்த 6க்கு ஆப்போசிட்ல 3, 1 5, 6 3 1 5 வருதுங்களா. அப்போ 6க்கு ஆப்போசிட்ல 3 அமையும், 1க்கு ஆப்போசிட்ல 5 அமையும். இவ்வளவுதான் விஷயம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சம் எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, நிலையான பகடைனா கூடுதல் 7 வரணும். இது ஒண்ணுதான் கான்செப்ட். அடுத்து விரிந்த நிலை பகடைனா வெளியே இருக்கிறது காமன், அதாவது வெளியே இருக்கிறது ஆப்போசிட்ல அமையும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது 1 விட்டு 1 ஆப்போசிட்ல அமையும். இது முடிஞ்சது. அடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி பகடை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது பக்கத்துல வரவங்க எதிரில் வர மாட்டாங்க. இந்த 1 வச்சே நம்ம எலிமினேட் பண்ணி ஆன்சர் வர வச்சிடலாம்.
அப்படி அதில் ஆன்சர் வரலைன்னா 2 காமனா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 1 காமனா இருக்கான்னு பார்க்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் 2 காமனா இருக்கான்னு பார்க்கணும். 2 காமனா இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற எண் காமனா இருக்கு இல்லைங்களா, அதை தவிர்த்து இருக்கிற 2 எண்ணு தான் வந்து ஆப்போசிட் அமையும். அப்படி இதுலயும் இல்ல, அதாவது 2 காமனா இல்ல, அப்படி 2 காமனா இருந்தால் அதுக்கான ஆன்சர் வரலன்னா அடுத்து 1 காமனா இருக்கிறது போகணும். 1 காமனா இருக்கிறத பார்த்து எழுதிட்டீங்கன்னா வலது பக்கமா திருப்பினீங்கன்னா எல்லாமே வந்து வலது பக்கமா எழுதணும், இடது பக்கமா திருப்பினா எல்லாமே இடது பக்கமா திருப்பி இருக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு என்ன எண்ணம் வருதோ அது எழுதுனீங்கன்னா இங்க வருது இல்லைங்களா, நேருக்கு நேரு அந்த எண்ணு தான் வந்து ஆப்போசிட் அமையும். இவ்வளவுதாங்க பகடை கணக்கோட கான்செப்ட். இந்த கான்செப்ட் வச்சு நீங்க கொஸ்டின் வந்து எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இதுல வந்து யாருன்னா கஷ்டமா இருக்குங்களா, இதுல வந்து கஷ்டமா எதனா இருக்குங்களா மனப்பாடம் பண்றதுக்கோ, இருக்கிறதுலே வந்து ஈஸியா ஆன்சர் பண்றதுக்கு, அதாவது நம்ம வந்து எதுவுமே மனப்பாடம் பண்ணாம ஈஸியா பார்த்த உடனே ஆன்சர் பண்றதுக்கு நிறைய டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல இதுவும் ஒண்ணு. இது ரொம்ப ஈஸியான டாபிக். ஸ்டார்ட் பண்றவங்க இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்றவங்க இந்த டாபிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இது அவ்வளோ ஈஸி. இப்போ நம்ம சம்ம போடும்போது உங்களுக்கு புரியும் இது எவ்வளவு ஈஸியா இருக்குன்றது ஆன்சர் வரைக்கிறதுக்கு. இப்போ விருந்தினர்நிலை பகடையில இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நோட் எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம போடுற சம்மெல்லாம் வந்து எழுதி வச்சுங்க. அப்போதான் வந்து நம்மளுக்கு பகடை டாபிக்னா அந்த டாபிக் வந்து புதுசாக படிக்கிறதுக்கோ இல்லை ரிவிஷன் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கையோட ஒரு சம்மும் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன், உங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுப்பேன். அந்த சம்மையும் கையோட போட்டு பார்த்துருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் வந்து ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போ இந்த விரிந்த பகடையில் எப்படி வந்து ஆப்போசிட் அமையும் பார்த்தீங்கன்னா, இந்த வெளியே இருக்கிற எண்ணம் இந்த வெளியே இருக்கிற எண்ணம் அப்போது 3 5 ஆப்போசிட் அமையும். அதே மாதிரி இந்த 2 அது 1 விட்டு 1 சொன்னோம் இல்லைங்களா, அப்போ 2க்கு 4. இப்போ இந்த 1க்கு 6, 1க்கு ஆப்போசிட்ல 6. இப்போ இதுல எது வந்து சரியா இருக்கும் அந்த பகடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 3 5 ஆப்போசிட் அமையும். இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 4 ஆப்போசிட் வரணும். இந்த 2 4 பக்கத்துல வருது, அப்போ இது வராது. அடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 6 ஆப்போசிட்ல வரணும். 1 6 பக்கத்துல வந்துருச்சு, அப்போ இது வராது. இது மட்டும் தான் வரும். இதுதான் வந்து ஆன்சர். இதெல்லாம் எதனா உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இதுல எதுவுமே பண்ணல, ஆப்போசிட் எப்படி வரும்னு பார்த்தோம். அதுக்கும் மனப்பாடம் பண்றதுக்குலாம் எதுவும் இல்லை, இருக்கிறத வச்சு அப்படியே போட்டோம். அடுத்து இதுல வந்து எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அதை எலிமினேட் பண்ணோம். அவ்வளவுதான். இப்போ ஆன்சர் வந்துருச்சு. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இது உங்களுக்கான முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றாங்க கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணி அதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை ஒரு சம்மா இருக்கும், ஒரு சம்மு ஒரு மாடல்ல உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும். அதை வந்து நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இதுல 4 பகடையோட நிலை கொடுத்துட்டு ஏதோ ஒரு எண்ணு கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் என்ன வந்து கேட்குறாங்க. இதுல வந்து 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. 1 பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் பார்க்கணும் இல்லைங்களா, அதில் வச்சு தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணோம். இப்போ 1க்கு பக்கத்துல 4 6 இருக்கு. இப்போ 1க்கு பக்கத்துல வந்து 4 6 இருந்தா இங்க வந்து 1க்கு எதிர் திசையில கேட்குறாங்க. எதிர் பக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நம்மளுக்கு பக்கத்துல வரவங்க நம்ம எதிர்க்கு வர மாட்டாங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ 1க்கு எதிர்க்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. எதிர்க்க இருக்கணும்னா அவங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடாது. அப்போ 4 6 பக்கத்துல இருக்கு, இப்போ 6 வராது. 4 ஆப்ஷன்ல இல்லை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 1க்கு பக்கத்துல 4 5 இருக்கு, அப்போ அது ஆப்போசிட்ல வராது, 5 வராது. அடுத்து இதுக்கு 1க்கு பக்கத்துல வந்து 3 6 இருக்கு, 3 இங்க இருக்கு, 6 அடிச்சாச்சு ஆல்ரெடி. இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டோம். பக்கத்துல வரவங்க எதிரில் வர மாட்டாங்கன்ட்டு கேன்சல் பண்ணோம். மிச்சம் இருக்கிறது 2 மட்டும் தான். அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதெல்லாம் பாக்குறோம், எது பக்கத்துல இருக்கோ அது எதிர்க்கு வராது, அதை வச்சு எலிமினேட் பண்ணி ஆன்சர் போட்டுருவோம். இது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்வியில 3க்கு ஆப்போசிட்ல என்ன அமையும்ன்றத நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. இது உங்களுக்கான 2வது கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்றவங்க 2 மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ஆப்ஷன் எதுவோ அதோட சேர்த்து நம்பரையும் மென்ஷன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து பகடையோட நிலை கொடுத்துட்டு 2க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 2 எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. ஆப்ஷன் வெரிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ 2க்கு பக்கத்துல 1 3 வந்திருக்கு, அப்போ 3 வராது, 1 இல்லை. ஓகேங்களா? அடுத்து வந்து 6 வராது, 3 வராது, 6 வராது, 3 வராது. மற்றபடி 2 இங்க எங்கேயுமே இல்லை. அப்போ 4 வருமா 5 வருமான்ற குழப்பம் இருக்கு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா 2 காமனா இருக்கிறத பாருங்க. சரிங்களா? இப்போ 2 இங்க இருக்கு. 2 இருக்கிற பகடையில 2 நம்பர் எதனா காமனா இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 6 3 பாருங்க. 6 3 வேற என்ன இருக்கான்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு 6 3. நம்ம இன்ட்ரோல சொல்லும் போதே சொல்லியிருப்போம், 2 நம்பர் காமனா இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற எண்ணு தான் வந்து ஆப்போசிட்ல அமையும்னு சொல்லிட்டு. இப்போ 6 3 காமனா இருக்கு, அப்போ மிச்சம் இருக்கிற எண்ணு வந்து 5 2. அப்போ 5க்கு ஆப்போசிட்ல 2 அமையும். இங்க 2க்கு ஆப்போசிட்ல கேட்டிருக்காங்க, அப்போ 5 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதே டைப்ல உங்களுக்கான 3வது கேள்வி இது. இதுல வந்து கேள்வியில் என்னன்னா 4க்கு ஆப்போசிட்ல என்ன அமையன்றது தான் வந்து கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றவங்க கமெண்ட்ல இந்த 3rd கொஸ்டின்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிலை பகடை கொடுத்துட்டு இதில் ஸ்டாருக்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்பாங்க. அப்படி இருந்தால் எப்படி ஆன்சர் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம சொன்னது
பக்கத்தில் இருக்கிறவங்க ஆப்போசிட்டில் வரமாட்டாங்க. அதாவது ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் சொன்னோம் இல்லைங்களா, அதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாருக்கு பக்கத்தில் வந்து மைனஸ் அட்டு இருக்குது. மைனஸ் அட்டு எதனா ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அட்டு இருக்குது, அப்போ அது வராது. இந்த ஸ்டாருக்கு பக்கத்தில் வந்து அட்டு ப்ளஸ் இருக்குது, அட்டு ப்ளஸ், இது ரெண்டும் வராது. அடுத்து ஸ்டாருக்கு பக்கத்தில் டாலரு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் வராது, டாலர் வராது. அப்போது மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் வந்து 8 தான். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. சப்போஸ் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷனில் வெரிஃபை ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. அட்டு ஸ்டார், அட்டு ஸ்டார். அப்போது மிச்சம் இருக்கிறது வந்து ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் மைனஸ். அதே மாதிரி வேறு எதனா மேட்ச் ஆகுதா பாருங்கள். ஸ்டார் ப்ளஸ் போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது டாலரும் அட்டும். அப்போது டாலருக்கு ஆப்போசிட்டில் அட்டு வரும். சரிங்களா? இப்போது வேறு எதனா இருக்கான்னு பாருங்கள். இப்போது இதில் ரெண்டு காமனாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் டாலரும் போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 8ம் ஸ்டாரும். அப்போது ஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் 8. சரிங்களா? இந்த மாதிரி போடணும். இது உங்களுக்கான 4வது கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் சொல்கிறவங்க கமெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி பகடியோட நிலை கொடுத்துட்டு ஒரு எண்ணம் கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன அமையன்னு கேட்டாங்கன்னா எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்ஷன் வெரிஃபிகேஷனில் போனோம்னா 6க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்போ 6க்கு ஆப்போசிட்னா பக்கத்தில் வந்து 5 4 அமைச்சிட்டு ஆப்போசிட்டில் இது அமையாது. வேறு எங்கேயுமே 6 இருக்காது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம்னா, ரெண்டு பகடியில் காமனாக 2 எண் இருக்கான்னு பாருங்கள். 2 எண் காமனாக இல்லை. அப்போது ஒரு எண் காமனாக இருக்கிறத எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 5, இங்கே 5. இது வந்து கடிகார மொழி திசையில் சுற்ற சொல்லியிருக்குமா, இந்த பக்கம் இந்த பக்கம். அதே போல் 5 வந்து இந்த பக்கம் இந்த பக்கம். 5 சுற்றும் போது 2 3 2 3 இப்படி வருதுங்களா. அதே மாதிரி இந்த 5 சுற்றும் போது 6 4. அப்போது இதை கிடைச்சிருக்கு பாருங்க. 6க்கு ஆப்போசிட்டில் 2, 4க்கு ஆப்போசிட்டில் 3. மிச்சம் இருக்கிறது 5 தான். மொத்தமாக வந்து பகடையில் 1 2 3 4 5 6. இதில் நம்மளுக்கு இங்கே வந்து 6க்கு ஆப்போசிட் 2ன்னு வந்துருச்சு. அதை தவிர்த்து 5க்கு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2 6, 2க்கு ஆப்போசிட்டில் 6 வந்துருச்சு. 3 4, 3க்கு ஆப்போசிட்டில் 4 வந்துருச்சு. மிச்சம் இருக்கிறது 5 தான். 5க்கு ஆப்போசிட்டில் 1 அமையும். இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு 6க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. 6க்கு ஆப்போசிட் இங்கே வந்துருச்சு 2. அதுதான் வந்து ஆன்சரு. மற்றபடி 5க்கு ஆப்போசிட்டோ இல்லை 1க்கு ஆப்போசிட்டோ கேட்டாங்கன்னா இந்த மாதிரி போட்டு வர ஆன்சரை தவிர்த்து, அதாவது எதிர திசை எதுன்றது தெரிஞ்சிச்சு, அது எல்லாம் மிச்சம் எது இருக்கோ அதுதான் வந்து அந்த கேள்விக்கான விடை. இப்போ இந்த கேள்விக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்க 2 தான் வந்து 6க்கு ஆப்போசிட்டில் அமையும். இது உங்களுக்கான 5வது கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சர் சொல்கிறவங்க கமெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. இவ்வளவுதான் பகடை கணக்கில் இருக்கிற மொத்த டைப்புமே வந்து இப்படிதான் சால்வ் பண்ணணும். இதை தவிர்த்து வேற எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வராது. ஏன்னா வந்து எல்லா கான்செப்ட்டுமே நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து உங்களுக்கு வேற எதனா டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல உங்களுக்கு வேற எதனா டாபிக் வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த டாபிக் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எந்த அளவுக்கு ஈஸியா எடுத்து எவ்வளவு சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் அப்லோட் பண்றேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இப்படி கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.